வசந்தமாய் விடியை உணர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலவே நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகள் தூயாவியாரின் பெயராலே அன்பார்ந்த சகோதரமே, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதரமே, சோர்ந்து போன மனங்களுக்கு ஊக்கமளித்து வாழ்வை தேடும் மனிதனுக்கு வளமான வாழ்வை வழங்கி வரும் எம் திருச்சி புனித அன்னாள் சபையின் பாதுகாவலர்களின் திருநாளாம் இந்நன்னாளில் தொடர்ந்து வரும் நாட்களிலும் நாங்கள் சிறப்பாய் பணிபுரிய எங்களுக்காக இத்திருப்பலின் வழியாய் ஜெபிக்க இருக்கின்ற எம் பங்கு தந்தை மற்றும் எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் எம் இல்ல சகோதரிகள் அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். அன்னாள் என்றால் அருளும் அழகும் கொண்டவள் என்பது பொருள். இவரின் பெயருக்கு ஏற்றாற்போல் துன்பத்தின் சூழலிலும் இறை அருளால் வழிநடத்தப்பட்டு ஏழை எளியோருக்கு உதவி செய்து இறைவனின் பார்வையில் அழகேற பெற்றாள். இவர்களைப் போன்றே எம் சபை நிறுவனர் இறை ஊழியர் அன்னை அன்னமாவும் செல்வ செழிப்பில் பிறந்து இளமை பருவத்தில் துறவு பூண்டு தனது துடுக்கான குணத்தால் வெளியேற்றப்பட்டு பெற்றோரின் கட்டாயத்தில் திருமண வாழ்வில் இணைந்த இவரின் வாழ்வில் மகிழ்ச்சி என்றுமே நிலைக்கவில்லை. ஆம், காலரா நோய்க்கு தன் கணவரை இழந்து விதவை என்ற பெயரை ஏற்று வீட்டாரின் பார்வையிலும் ஊராரின் பார்வையிலும் சமூகத்தின் அமங்கல பொருளாக பார்க்கப்பட்ட இவர் சோர்ந்து போய் மூலையில் முடங்கி கிடக்கவில்லை. மாறாக இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வீதிக்கு வீரத்துடன் வந்தார். 19ஆம் நூற்றாண்டின் எழுச்சிமிக்க தீபமாய் உயர்ந்த உள்ளங்களின் பார்வையில் தோன்றிய இவர் மறுமலர்ச்சியை நோக்கி பயணிக்க சில ஆர்வமுள்ள விதவைகளை கொண்டு சபையை நிறுவ அனுமதி வேண்டி நிற்கும் வேளையில் பொருளாதார சிக்கல்கள் தடைபோட இறைவன் பதத்தில் அமர்ந்து தியானித்து நினைத்த கணத்தில் நிதி வேண்டேன், அனுமதி ஒன்றே போதும் என்று கூறி அனுமதி பெற்று வாழ்வில் எளிமை வறியவருக்கு பணி என்னும் தனிவரத்தை ஏற்று அன்பு ஜெபம் சேவை என்னும் விருதுவாக்கை வாழ்வாக்கினார். இவ்வாறு உருவாக்கப்பட்ட எம் தாய் சபையானது இன்று ஆழ்போல் வளர்ந்து பாரெங்கும் பரவி நற்செய்தி பணி, கல்வி பணி, சமூக பணி, நலவாழ்வு பணி, மாற்றுத்திறனாளிகள் பணி என பல்வேறு பணிகளை ஆற்றி வரும் எம் சபையில் உள்ள ஒவ்வொரு சகோதரிகளையும் இறைவன் நல்ல உடல் உள ஆன்ம நலன்களை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும் இறை அழைத்தல் பெருகவும் எம் சபை நிறுவனர் இறை ஊழியர் அன்னம்மாவுக்கு விரைவில் புனிதர் பட்டம் கிடைக்கவும் இங்கு குழுமியுள்ள ஒவ்வொருவரின் நலனுக்காகவும் இறையருள் வேண்டி இணைவோம் இறைவனின் உயிருள்ள பலியாம் கல்வாரி பலியில். அன்பு சகோதரனே, மகிழ்ச்சியான இந்த நாளில் நமது பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருச்சி தூய அன்னாள் துறவர சபை அருள் சகோதரிகளின் பாதுகாவலர்கள் திருவிழாவை கொண்டாடுகின்ற விதமாக நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த திருச்சி தூய அன்னாள் துறவர சபையை ஆண்டவர் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அதனுடைய நிறுவனர் அன்னம்மாள் அவர்களுக்கு ஆண்டவர் நிறைவான அருள்கொடைகளை வழங்கி புனித நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். நமது பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற 3 அருள் சகோதரிகளுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் இன்று இந்த திருப்பலியிலே சகாய மதான்மியம் திரு சுனில்குமார், திருமதி ஷினி, மகன் சுஜித்குமார் 13வது பிறந்த நாள் நன்றியாகவும், சஜித்குமார் இருவரின் படிப்பிற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காக
நலனுக்காகவும் பெரியவர் பாலமா இவர்களுடைய நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். குழந்தை திரு சன்பியம், திரு விஷால், திருமதி வீணா மகன் வியான் பி வர்கீஸ் முதல் பிறந்த நாள் நன்றியாகவும், வியோனா வர்கீஸ் நலனுக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், திரு வர்கீஸ் திருமதி சுதா நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். லூர்தனை அன்பியும் திருமதி சரசம் உடல் நலனுக்காகவும், பிரதீப், சௌமியா, ரஞ்சித், ரம்யா இவர்களுடைய நலனுக்காகவும், கொரோனா தாக்கத்திலிருந்து முழு உலகமும் விடுதலை பெற வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். லூர்தனை அன்பியும் திருமணி, திருமதி சாந்தா குடும்ப நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், சுபாஷ், அனீஷ் மேல் படிப்பிற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். இக்கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இத்திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த திருவிழா நாளிலே இத்திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எல்லா நலன்களால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் இறந்து போனவருக்காக ஜெபிக்கின்றோம். லூர்தனை அன்பியத்திற்காலம் சென்ற பொன்னமுத்தன் வில்சன் இவருடைய விண்ணக வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். சவேரியார் அன்பியத்திற்காலம் சென்ற ராஜியன் இவருடைய விண்ணக வாழ்விற்காக அவர் இறந்த 3ஆம் ஆண்டு நினைவிலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இவருடைய ஆன்மாவை ஏற்று முடிவில்லா பேரின்ப வாழ்வை அவரது ஒளிமிகு சன்னிதானத்தில் வழங்குவாராக. அன்பு சகோதரமே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறையிடமும் சகோதரமே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்கின்றேன். நான் பாவி என்று ஏற்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூத புனிதரையும் சகோதரமே உங்களையும் நம் இறைவனாம் ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுவே. எனக்காக மன்றாடுவே. எனக்காக மன்றாடுவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
எங்கள் தந்தையரின் நிறைவா, மனிதரான உம் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான ஸ்வாக்கின் அண்ணாவுக்கு தந்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 44 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 10 முதல் 15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கம் உள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. கடவுளுடன் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயல் கேட்டவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைபெறவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தவரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராகி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவரானவரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 16, 17 ஆகிய இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவரே, நாம் அனைவரும் நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தின்படி ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்கின்ற வகையிலும், மிக குறிப்பாக அவ்வழிபாட்டை இன்றைய நாள் ஜூலை 26ஆம் தேதி நம்முடைய திரு அவையின் பாரம்பரியத்தில் புனிதர்கள் சுவக்கியம், அன்னா இவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். நமது பங்கு சமூகத்திலே இறைப்பணியாற்றி கொண்டிருக்கிற, மக்கள் பணி செய்கின்ற, நற்செய்தி பணியாற்றுகின்ற திருச்சி தூய அன்னாள் துறவர சபை அருள் சகோதரிகளுடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுக்கின்ற விதத்திலும் இந்த வழிபாட்டிலே நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த கல்வாரி பலியை நிறைவேற்றி மகிழ்கின்றோம். இந்த நாளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக நம்முடைய மண்ணிலே தொடர்ந்து அருள் சகோதரிகள் பலர் வருகை தந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது அருள் சகோதரி கிறிஸ்டி, அருள் சகோதரி கிரேஸ், அருள் சகோதரி வின்சி இவர்கள் மூவரும் நம்முடைய பங்கு சமூகங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பணிகளை மனதார பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இவர்கள் வழியாக நம்முடைய நல்லாயன்புரம் இறை சமூகம் உயர்வடைவதற்கு, மக்கள் மத்தியிலே நற்செய்தி எடுத்துரைக்கப்படுவதற்கு ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு நிறை அருள் சகோதரிகள் மூவருக்கும் இந்த நாளிலே அவர்களுடைய பாதுகாவலர்கள் சுவக்கின் அண்ணா இவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சியோடு அவர்களை பாராட்டுகின்றோம். சுவாக்கின் அண்ணா என்று அழைக்கப்படுகின்ற புனிதர்கள் பல நேரங்களிலே நம்முடைய நினைவிலே இருப்பதில்லை. இவர்கள்தான் நம்முடைய அன்னை மரியாவின் பெற்றோராக இருக்கின்றார்கள். நம்முடைய விவிலிய பாரம்பரியத்திலே சிறப்பு வாய்ந்த மனிதர்களுடைய பிறப்பை பற்றி அடிப்படையிலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விவிலியத்திலே எந்தெந்த மனிதர்களை எல்லாம் சிறப்பான மனிதர்களாக அல்லது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக விவிலியம் பதிவு செய்திருக்கின்றதோ அவர்கள் யாவருக்கும் ஒரு பிறப்பின் பின்னணியும் விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய விசுவாச பாரம்பரியத்தில் யாக்கோபு எழுதிய நற்செய்தி என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த நற்செய்தியானது நம்முடைய சாதாரணமாக நாம் பயன்படுத்துகின்ற விவிலியத்திலே இடம்பெறாத நற்செய்தி நூலாக இருக்கின்றது. அந்த யாக்கோபு நற்செய்தியாளர் அவர் இயேசுனுடைய பிறப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு அடிப்படையிலே அன்னை மரியாளுடைய பிறப்பை பற்றி கற்றுத் தந்திருக்கிறார். அங்கு அவர் சுவாக்கின் அண்ணா என்ற இரு பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அன்னை மரியாளுடைய பெற்றோருடைய பெயர் சுவாக்கின் அண்ணா என்று நாம் அறிய வருவது யாக்கோபு நற்செய்தி நூலிலிருந்து. அவர் மிக குறிப்பாக அங்கு ஒரு செய்தியினை பதிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக சுவாக்கின் அண்ணா திருமணம் முடிந்து பல ஆண்டு காலம், குறிப்பாக 13 ஆண்டு காலம் குழந்தை செல்வம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். குழந்தை செல்வம் இல்லாத இவர்கள் ஆலயத்திலே, எருசலேம் ஆலயத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கடவுளிடம் குழந்தை செல்வத்திற்காக விண்ணப்பித்து இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். சில நேரங்களிலே நம்முடைய உலகத்திலே நாம் பாரம்பரியத்திலே இவ்வாறு கேட்பது உண்டு. கடவுளே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், நான் அருள் பணியாளராக உமக்கே தருவேன். பெண் குழந்தையை தாரும், நான் ஒரு அருள் சகோதரியாக உம்முடைய பணி செய்வதற்கு அனுப்பி வைப்பேன் என்று சில பெற்றோர்கள் நேர்ச்சை செய்வது உண்டு. சில நேரங்களில் அது அப்படியே நடப்பதும் உண்டு, நடக்காமல் போவதும் உண்டு. இந்த சுவாக்கின் அண்ணா இவர்கள் குழந்தை செல்வத்திற்காக மனதுருகி ஜெபிக்கின்ற பொழுது தங்களுடைய குழந்தையை இறை பணிக்காகவே அர்ப்பணிப்போம் என்று அவர்கள் வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் யாக்கோபு நற்செய்தியிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. குறிப்பாக கன்னி கருத்தாங்கி ஆண்மகவை பெற்றெடுப்பார். அவரை இஸ்ரேலின் மீட்பராக இருப்பார், அவர் கடவுளின் மகனாக இருப்பார் என்பது எசாயா இறைவாக்கு புத்தகம் நமக்கு வழங்குகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே இஸ்ரேல் பாரம்பரியத்திலே பலரும் தூய்மையோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் கடவுள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த பெண்ணாக தாங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அர்ப்பணித்து ஜெபத்தோடும் பக்தியோடும் தூய்மையான வாழ்வோடும் கன்னிமையோடும் காத்திருந்தார். இப்பொழுது சுவாக்கின் அண்ணாவிற்கு 13 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை செல்வம் கிடைக்கின்றது. மகளாக நம் தாய் அன்னை மரியாள் பிறக்கின்றார். அவருடைய 3வது வயதிலேயே இந்த பெற்றோர் ஏற்கனவே தங்களுடைய மனதிற்குள் நேர்ச்சி செய்தது போல அன்னை மரியாவை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை, ஒருவேளை எசாயா இறைவாக்கினுடைய இறைவார்த்தை, கன்னி கருத்தாங்கி ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்ற இறைவார்த்தை
ஒருவேளை அந்த பெரும் பாக்கியம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பெரும் பாக்கியம் தங்களுடைய மகளுக்கு, அன்னை மரியாளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அவர்கள் எருசலேம் ஆலயத்திலே அன்னை மரியாவை அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியம் நமக்கு தெரியும். அன்னை மரியாளை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கின்றார். உலக மீட்பர் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்காக ஆண்டவர் அன்னை மரியாளையை தேர்ந்தெடுத்தவராக இருக்கின்றார். இந்த ஸ்வாக்கின் அண்ணா இவர்களுடைய பெயரை தாங்கி திருச்சி தூய அன்னாள் துறவற சபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், எந்த இக்கட்டான நெருக்கடியான சூழலிலும் கடவுளை கைவிடாதவர்களாக, கடவுளை இறுக பற்றி பிடித்து வாழ்ந்தவர்களாக ஸ்வாக்கின் அண்ணா இருக்கின்றார்கள். இன்று திருப்பலியிலே வாசிக்கப்பட்ட முன்னுரையிலே ஒருவேளை நாம் கவனித்திருப்போம். திருச்சி தூய அன்னாள் சபை நிறுவனராக இருக்கின்ற அன்னம்மாள் அவர்கள் துவக்க காலத்திலே பல நெருக்கடிகளை, துன்பங்களை, கஷ்டங்களை அனுபவித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சபையிலே முதலிலே சேருகின்றார்கள். குடும்ப பொருளாதார பின்னணி துவக்கத்தில் நன்றாக இருக்கின்றது. ஒரு சபையிலே சேருகின்றார்கள். பல்வேறு காரணங்களுக்காக அதை விட்டு வெளியே வருகின்றார்கள். தொடர்ந்து வீட்டிலே கொடுத்த நெருக்கடியின் காரணமாக திருமணம் செய்து கொள்கின்றார்கள். காலத்தின் கோலம் என்று சொல்வோம். காலரா என்ற கொள்ளை நோயிலே கணவர் இறந்து போகின்றார். விதவையாக வாழ்க்கை கழிகின்றது. ஆனால் சுருண்டு போய்விடவில்லை, முடங்கி போய்விடவில்லை. கடவுளின் அழைப்பு தொடர்ந்து தனக்கு உண்டு என்பதனை உணர்கின்றார். சிறிய வயதிலேயே கைம்பெண்ணாக இருக்கின்ற அவர் கடவுள் தன்னை தொடர்ந்து அழைப்பதை உணர்கின்றார். தன்னோடு வேறு சில பெண்களை இணைத்து கொண்டு புதிய சபை ஒன்றை ஆரம்பிக்கின்றார். அந்த சபையின் பொருளாதாரத்திற்காக நெல் குத்தி அதனுடைய அடிப்படையில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து சபையை மிக சிறப்பாக அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். பல ஆண்டு காலமாக ஓங்கி உயர்ந்த ஆலமரமாக அந்த சபை வளர்ந்து ஏராளமான அருள் சகோதரிகளை கொண்டு உலகமெல்லாம் நற்செய்தி பணியாற்றுகின்ற சபையாக திருச்சி தூய அன்னாள் துறவற சபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே பாதுகாவலர்கள் பெயர் கொண்ட திருவிழாவை திருச்சி தூய அன்னாள் அருள் சகோதரிகள் துறவற சபையினர் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நமது பங்கிலை பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருள் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்பதற்காக, நன்றி கூறுவதற்காக, விழா கொண்டாடுவதற்காக நாம் கூடியிருக்கின்றோம். நம்முடைய அருள் சகோதரிகள் ஆலய பணிகளிலே, அன்பிய பணிகளிலே, பங்கு சார்ந்த பணிகளிலே, கல்வி பணி என, ஏழைகளுக்கு இறங்குதல் என பலவிதமான பணிகளை நம் முன்னால் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் இவர்களின் மூலமாக நம்முடைய மண்ணினை தொடர்ந்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற, மக்களின் விசுவாசத்தை வளர்த்தெடுக்கின்ற பலவிதமான பணிகளை நம்முடைய அருள் சகோதரிகளை கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மகிழ்ச்சியான திருவிழா நாளிலே நம்முடைய பங்கிலை பணியாற்றிய அனைத்து அருள் சகோதரிகளையும் நினைவு கூறுவோம். அவர்களுடைய தன்னலமில்லா பணிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த நாளிலே தொடர்ந்து நம்மோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகள் மூவருக்கும், அருள் சகோதரி கிறிஸ்டி, அருள் சகோதரி கிரேஸ், அருள் சகோதரி வின்சி ஆகிய மூவருக்கும் சிறப்பான பாராட்டுக்களை, விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய திருக்கரத்தில் இவர்களை கருவியாக பயன்படுத்தி அவர் வெவ்வேறு இடங்களிலே அவருடைய இறையாட்சி பணியை செய்ய வேண்டும் என்று இந்த திருவிழா நாளிலே அவர்களை மனதார வாழ்த்துகின்றோம். ஆமீன். எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்
ஜெபிக்கின்றோம். உலகமே முடங்கி இருக்கும் இந்நாட்களில் தங்களது வல்லமையான ஜெபங்களாலும் பிறரன்பு செயல்கள் வழியாகவும் உம்மை உலகிற்கு எடுத்து காட்டுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வில் ஊற்றே என் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாய் வாழவும், கொரோனா ஒழிப்பு பணியினை விவேகத்துடனும் முன்மதியுடனும் நல்ல முறையில் திட்டமிட்டு செயலாற்றவும், எம் மக்கள் ஒவ்வொருவரையும் அரண் போல் சூழ்ந்து நின்று பாதுகாத்து பராமரித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் பெற வேண்டி அன்பு தெய்வமே மனமிரங்கும். மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கு தேவை என்று மொழிந்த இயேசுவே, கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ள ஒவ்வொருவரும் உமது குணப்படுத்துதலை உணரவும், இந்நோயினை தாங்குவதற்கு தேவையான உடல் மன வலிமையை தரவும், மேலும் இந்த ஊரடங்கு நாட்களில் தங்களது அன்றாட தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்களை இறைவன் தமது கருணையினால் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் பெற வேண்டி அன்பு தெய்வமே மனமிரங்கும். அன்பின் ஆண்டவரே, எம் பங்கு சமூகத்தை உம் கரம் தந்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தேவையான அருளையும் ஆசிரையும் தந்து வழிநடத்தவும், விசுவாச வாழ்வில் தளர்ச்சியடையாமலும் சோர்ந்து போகாமலும் குடும்பமாக இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும், பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கவும், குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும், உம்மிடம் வேண்டி விரும்பி கேட்கின்ற விண்ணப்பங்களை நிறைவேற்றி தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் பெற வேண்டி அன்பு தெய்வமே மனமிரங்கும். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று மொழிந்த ஆண்டவரே, என் தாய் சபையாம் திருச்சி புனித அண்ணா சபையை இந்நாள் வரை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து எம் சகோதரிகளையும் நாங்கள் செய்கின்ற இறைப்பணியையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், இறை அழைத்தல் அதிகரிக்கவும், எம் சபை நிறுவனர் இறை ஊழியர் அன்னை அன்னம்மாவுக்கு விரைவில் புனிதர் பட்டம் கிடைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் பெற வேண்டி அன்பு தெய்வமே மனமிரங்கும். நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இயேசு தெய்வமே, எங்களுடைய வாழ்வினை துணையாக வாரார். ஜூலை 26ஆம் தேதியாகிய இன்று புனிதர்கள் சுவாக்கிய நன்னாயுடைய திருவிழாவை அனுசரிக்கின்றனர். குறிப்பாக இந்த நாளில் திருச்சி தூய அன்னாள் துறவற சபையின் நிறுவனர் இறை ஊழியர் அன்னாள் அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கி அவருடைய இவ்வுலக பணி வாழ்வை நீ உறுதிப்படுத்தும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். தூய்மையோடு, கன்னிமையோடு, பிறரன்பு பணிகளோடு தன்னுடைய வாழ்வை அழகுபடுத்திய இறை ஊழியர் அன்னாள் அவர்களுக்கு புனிதப்பட்ட பிறந்து ஆண்டவரே, அவருடைய முன்மாதிரியை உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் பின்பற்றிட அருள் புரியும்படியாக விசுவாசத்தோடு சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சி தூய அன்னாள் துறவற சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையினுடைய பொறுப்பாளர்களை, தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக. இச்சபைகளை இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து அருள் சகோதரிகளையும் ஆசீர்வதியும். பயிற்சி காலத்திலே இருக்கின்ற அருள் சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பங்கு சமூகத்திலே பணியாற்றி பல்வேறு இடங்களுக்கு மாதலாகி சென்றிருக்கின்ற அருள் சகோதரிகளுடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இந்த நாளிலும் கூட எங்கள் மண்ணிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற 3 அருள்
சகோதரருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதியும், மனமிறங்கும், எல்லா நலன்களால் நிரப்பும். குறிப்பாக உமது பணியை, இறையாட்சி பணியை, பிறரன்பு பணியை செய்வதிலே மன்னர் நிறைவை தந்து தேவையான உடல் உள்ள நலனை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று இந்த திருப்பலிக்காக திருப்பலி கருத்துக்கள் தந்து ஜெபிக்கின்ற எங்கள் நல்லாயின் வரும் இறை சமூகத்தை சார்ந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு தேவைகளோடு நன்றி அறிதலோடு திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு மன்னம் இறங்குவீராக, தேவைகளை நிறைவேற்றி தருவீராக. அவருடைய இல்லங்களிலே தங்கியிருந்து உமது ஏராளமான நலன்களால், நன்மைகளால், மகிழ்ச்சி சமாதானத்தினால், உடல் உள்ள நலன்களினால் நிரப்பும்படியாக, உழைப்பை ஆசீர்வதிக்கும்படியாக, சமாதானம் வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரை, எங்கள் வாழ்விலே துணையாக வாரும். இத்திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற இறை அழைத்தலுக்காக தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கின்ற குடும்பங்கள் இங்கே ஒன்றாக கூடி நிற்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு இறை பணிக்காக அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் பணியாற்றுகின்ற பணி தளங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இவருடைய வாழ்விலே துணையாக இருந்து குறிப்பாக நல்ல உடல் நலனை கொடுத்து என்றும் ஒரு திருக்கரத்தில் நீர் அவர்களை கருவியாக பயன்படுத்தி உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியிலே அவர்களை ஆதரிக்கும்படியாக, அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் அனுதின தேவைகளை எடுத்துச் செல்ல ஜெபிக்கிறோம். குறிப்பாக நோய் நொடி துன்பங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கும்படியாக மன்றாடுகிறோம். பல்வேறு நோய்கள், துன்பங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்களினால் பாதிக்கப்பட்டிருப்போருக்கு இயேசு இரட்சகரை நீரை துணையாக வாரும். ஆசீர்வதியும், குணப்படுத்தும். பெரியவர்கள் முதியவர்களை சந்திக்கும்படியாக, அவர்களுக்கு கிடைக்கின்ற உடல் நல குறைவுகளிலிருந்து விடுதலை தரும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பராமரிக்க பிரசன்னம் எங்களோடு தங்கியிருப்பதாக, எங்களை எல்லா நலங்களால் நிரப்பும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, உலகம் முழுவதையும் வாட்டுகின்ற கொரோனா வைரஸ் என்ற தொற்று நோயிலிருந்து விடுதலை தரும்படியாக, COVID-19 என்ற நோயின் தாக்குதலிருந்து விடுதலை தரும்படியாக, பரவுகின்ற இந்த நோய் கட்டுக்குள் வர நீர் மன்னம் இறங்கும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற பகுதிகளை இன்று நீர் மன்னம் இறங்கி ஆசீர்வதிப்பீராக. நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலை தருவீராக. நோய் தொடர்ந்து பரவுகின்ற சூழலிலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, உள்ளங்களை ஊடுருவி காணுகின்றவரை விசுவாசத்தோடு உமது பிள்ளைகளாக நாங்கள் கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் செவி சாய்த்தரிடம் உமது அருள் நலன்களால் எங்கள் வாழ்வை நிரப்பும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதரனே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருவின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மறுபெயரில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறை பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவரது வழி மரபினருக்கு நீர் வாக்களித்த ஆசியில்
நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பெயர் பயங்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கு மணிமொழி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கையினர் எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவருடன் சேர்ந்து நாங்களும் உமது புகழ்ச்சியை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து
இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட திருத்தூதரக பரிபாலகர் வேத காயர் அந்தோணி பாப்பு சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றர்கள். இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து விண்ணக வாழ்விற்காக ஜெபிக்கின்ற ஆன்மாக்களை உமது பேரின்ப வீட்டிற்குள் சேர்த்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கின்ற புனிதர்கள் ஸ்வாக்கின் அன்னம்மா, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவம் போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கண்ணின் கருவிழா
நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது என் நினைவெல்லாம் நிழலானது மாறாதது 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 வாசமே. அன்பிற்குரியவரே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டில் இன்று குறிப்பாக நம்முடைய அருள் சகோதரிகள் இல்லத்திலே திருச்சி தூய அன்னாள் துறவற சபையின் பாதுகாவலர்கள் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலகட்டம் என்பதால் மிக சிறப்பாக கொண்டாட முடியாத சூழல். எனவே அருள் சகோதரிகள் குறிப்பாக நமது பங்கு சமூகத்திலிருந்து அருள் சகோதரிகளாக அருள் பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த நபர்களுடைய பெற்றோரை மட்டும் அழைத்து இந்த விழாவை எளிய முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வாய்ப்பினை பெற்று திருப்பலி இல்லாத காலகட்டத்தில் ஒரு திருப்பலியும் சிறந்த பேர் தான். இந்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து அருள் சகோதரருடைய மகிழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை, வாழ்த்தினை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் நம் அனைவருக்காக ஒரு எளிய திருவிழா உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவரும் பங்கேற்று செல்ல வேண்டும் என்றும் அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு விழா பாதுகாவலர்கள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருள் அடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்படையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவிழமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறையாசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்புமிகு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே